தூத்துக்குடி அருகே மீளவிட்டான் பகுதியில் டாஸ்மாக் கடை எதிர்ப்பு தெரிவித்துள்ள மக்கள் இதுக்கா நாங்கள் விஜய்க்கு வாக்களித்தோம் என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். தூத்துக்குடி அருகே மீளவிட்டான் செல்லும் பகுதியில் புதியதாக டாஸ்மாக் கடை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு சில தினங்களில் டாஸ்மாக் கடை திறக்கப்படும் என்று தெரிய வருகிறது. இதை அறிந்த மக்கள் டாஸ்மாக் கடை அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மக்கள் மனு அளித்துள்ளனர். ஆனால் அதையும் மீறி டாஸ்மாக் கடை திறப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் புதியதாக திறக்கப்பட உள்ள டாஸ்மாக் கடை முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் குடியிருக்கும் பகுதியில் டாஸ்மாக் கடை திறப்பதற்காகவா விஜய்க்கு நாங்கள் வாக்களித்தோம் என பொதுமக்கள் கொந்தளிக்கின்றனர். இங்க ஒரு டாஸ்மார்க் ஓபன் பண்றதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. இந்த ஏரியால டாஸ்மார்க் திறக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகுது. ஏன்னா நாங்க பெண்கள் இந்த ஏரியால நிறைய பேர் ஒர்க்கிங் உமன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஃபர்ஸ்ட் பெண்கள் வேலை பார்க்குற கம்பெனி தான் இங்க சுத்தி இருக்குது. பக்கத்துல ஸ்கூல் இருக்குது, பிரைவேட் ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, குடியிருப்பு பகுதி இருக்கு. மீளவிட்டான் கிராம மக்கள் பொதுவா இந்த ரோட்டை தான் நாங்க போக்குவரத்துக்கு பயன்படுத்துறோம். ரோடு ரொம்ப சின்ன ரோடு, உங்களுக்கே தெரியும், நீங்க பாக்குறவங்களுக்கே தெரியும், சின்ன ரோடு. பக்கத்துல இந்த இடத்துல ஒயின் ஷாப் ஓபன் பண்றது பொதுவா அதிகமா பெண்கள் எங்களுக்கு தான் பாதுகாப்பு. நாங்க சின்ன குழந்தைங்களை வச்சிருக்கோம். இந்த பிரைவேட் ஸ்கூல்ல தான் என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன். நான் தான் என் பிள்ளைங்களை பைக்ல கூப்பிட போறேன் வரேன். எனக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி இருக்கிற நிறைய உமன் பைக்ல போறவங்க வர்றவங்க, பஸ்ல போறவங்க, எங்களுக்கு பஸ் வசதி அவ்வளவா கிடையாது. பஸ் போயிட்டுனா இங்க லூசியால இருந்து இறங்கி நாங்க நடந்து வர பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இங்க நீங்க ஒயின் ஷாப் திறந்தீங்கன்னா பக்கத்துல போஸ்ட் ஆபீஸ் இருக்கு, கூட்டுறவு பேங்க் இருக்கு, அதுக்கப்புறம் ரேஷன் கடை இருக்கு, பார்வையற்றோர்கள் பள்ளிக்கூடம் இருக்கு, இங்க சர்ச் இருக்கு, ரொம்ப பக்கத்துல சர்ச் இருக்கு. இங்க வர்ற பெண்கள் தான் ரொம்ப, நீங்க பெண்களுக்காண்டி பாதுகாப்பு பண்றோம் அப்படின்னு சிங்கப்பெண் அதிரடி படையெல்லாம் நீங்க உருவாக்குனீங்க. ஆனா எங்க பக்கத்துல இப்படி ஒரு ஒயின் ஷாப் ஓபன் பண்றதுல ரொம்ப நாங்க கஷ்டப்படுறோம். இது பண்ணக்கூடாது. தயவு செய்து உங்களுக்கு ரெக்வெஸ்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் நாங்க ரெக்வெஸ்ட் பண்றோம், இந்த இடத்துல ஒயின் ஷாப் ஓபன் பண்ணக்கூடாது. கண்டிப்பா இந்த இடத்துல டாஸ்மார்க் ஓபன் பண்ணா இங்க இருக்கிற பெண்கள், குழந்தைகள் எல்லாத்துக்குமே ஒரு பாதுகாப்பு இல்லாம இருக்குங்கிறது எங்களுக்கு எல்லாம் தோணாலும் எங்க ஒட்டுமொத்தம் மீளாட்டம் கிராமம், காமராஜர் நகர், மீளாட்டம் பண்டாரம்பட்டி சுத்தோட்ட கிராமத்துல எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கு வந்திருக்கோம். இது ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் தான். அதாவது இந்த தமிழக அரசு வெற்றி பெறும்போது பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லி தான் அவங்க வந்தாங்க. வந்த உடனே என்ன பண்ணாங்க, தூத்துக்குடியில் மொத்தத்திலே தமிழ்நாட்டில் இத்தனை டாஸ்மார்க் மூட போறோம்னு சொன்னாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் ஒரு 63 டாஸ்மார்க் கடை மூடி இருக்காங்க. அதை திரும்ப ஓபன் பண்ண முடியும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒவ்வொரு இடத்துல அவுட்டராக தேடி போய் புதுசாக ஓபன் பண்ணுற மாதிரி தெரியுது. அதனால தமிழக அரசுக்கு ஒரு உண்மையான கட்டணத்தை தெரிவிச்சுக்கிறோம். பெண்களோட பாதுகாப்பு முக்கியத்துவம் கொடுக்குன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த தமிழக அரசு கண்டிப்பா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். டாஸ்மார்க் எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரி இடங்கள்ல ஓபன் பண்ணது எங்க ஊர் பக்கத்துல தயவு செஞ்சு ஓபன் பண்ணக்கூடாதுங்கிற உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.